தலைப்பு செய்திகள். இலங்கையில் ஸ்டார்லிங்க் இணைய சேவை ஆரம்பம், அறிவித்தார் எலான் மாஸ்க். கிளிநொச்சியில் வெடிக்காத நிலையில் காணப்பட்ட வெடிபொருட்கள் மீட்பு. ஓமந்தையில் ரயில் மோதி தாயும் மகளும் படுகாயம். ஃபேஸ்புக்கில் புண்படுத்தும் மொழி பிரயோகத்தை தவிர்க்குமாறு எச்சரிக்கை. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள், 13 நாடுகளில் புதிய சட்டம் அமுல். அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக்கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல். இனி விரிவான செய்திகள். ஸ்டார்லிங்க் இணைய சேவையை இலங்கையில் பெற்றுக்கொள்ளலாம் என ஸ்பேஸ் எக்ஸ் உரிமையாளர் எலான் மாஸ்க் தெரிவித்துள்ளார். ஸ்டார்லிங்க் இணைய சேவை அதிவேகமாக செயல்படக்கூடியது. இலங்கையில் உள்ளவர்கள் இந்த சேவையை பெற்றுக்கொள்வதற்கான கட்டண முறைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. ஸ்டார்லிங்க் என்பது எலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் வழங்கப்படும் ஒரு செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையாகும். கிளிநொச்சி வெற்றிலைக்கேணி பகுதியில் உள்ள தனியார் காணி ஒன்றிலிருந்து வெடிக்காத நிலையில் காணப்பட்ட வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வெடிப்பொருட்கள் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 360 மில்லிமீட்டர் அளவிலான 3 குண்டுகளும் அமுக்க வெடியொன்றும் இனம் காணப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், நேற்றைய தினம் தனியார் காணி உரிமையாளர் ஒருவர் தனது காணியினை துப்புரவு செய்த பொழுது மண்ணினுள் புதையுண்ட நிலையில் காணப்பட்ட வெடிப்பொருட்களை அவதானித்துள்ளார். இதனையடுத்து காணி உரிமையாளர் மருதங்கேணி போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் கிளிநொச்சி நீதிமன்ற அனுமதியினை பெற்ற பின்னர் அதனை செயலிழக்க நடவடிக்கை எடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர். வவுனியா ஓமந்தை பரநட்டக்கல் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று ரயிலில் மோதி விபத்துக்குள்ளானதில் தாய், மகள் என இருவர் படுகாயமடைந்து வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த விபத்து தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், A9 வீதியினூடாக பயணித்த மோட்டார் சைக்கிள் பரநட்டக்கல் வீதியில் பிரவேசிக்க முற்பட்ட போது யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாய், மகள் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. விபத்து இடம்பெற்ற காரணத்தினால் ரயில் அங்கிருந்து அரை மணி நேரம் தாமதமாகவே கொழும்பு நோக்கி பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. முகநூல் பக்கத்தில் கருத்து தெரிவிக்கும் போது புண்படுத்தும் அல்லது தவறான மொழி பிரயோகங்களை பயன்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை போலீஸ் திணைக்களம் அறிவித்துள்ளது. பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை கவனத்தில் கொண்டு இது தொடர்பாக தேவையான நடவடிக்கைகளை போலீசார் செயல்படுத்துவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கருத்துக்கள் மரியாதைக்குரிய மற்றும் பொருத்தமான முறையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என போலீஸ் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே இலங்கை போலீசாரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கண்ணியமான மொழியை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளுக்கு தொழில் வாய்ப்புகளுக்காக செல்பவர்களுக்கான புதிய சட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. 13 நாடுகளில் இப்புதிய சட்டம் அமுலுக்கு வர உள்ளன. சுயதொழில் மூலமான தொழில்துறை மற்றும் நிறுவனத்துறை வேலைவாய்ப்புகளுக்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்கள் குறித்த நாடுகளில் வேலைவாய்ப்பு ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த வேண்டியதை சம்பந்தப்பட்ட நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்கள் அமுல்படுத்தியுள்ளன. ஏற்கனவே கடந்த ஜூன் மாதம் 7ஆம் திகதி முதல் இதனை நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டிருந்தது. நேற்று முறை இந்த நடைமுறை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. புதிய நடைமுறைக்கு அமைய சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கட்டார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமான், இஸ்ரேல், ஜோர்தான், லெபனான், மாலைத்தீவு, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்புக்கு செல்வோர் இப்புதிய திட்டத்தை பின்பற்றுவது அவசியமாக்கப்பட்டுள்ளது. இதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பதிவை பெறுவதற்கு அவர்களின் சேவை ஒப்பந்தம் அந்த நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகங்களின் தொழிலாளர் மற்றும் நலன்புரி பிரிவுகளில் சான்றளிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதற்காக $60 கட்டணம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் கடந்த காலங்களில் ஆட்கடத்தல் காரணமாக இலங்கை தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கு தீர்வாகவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்துள்ளார். அப்போது விஜயுடன் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் உடன் இருந்தார். பின்னர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி வழங்கியதாக உயிரிழந்த அஜித்தின் சகோதரர் தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செய்திகள் வெளியாவதை தடுக்க பாகிஸ்தான் செய்தி சேனல்கள், சமூக வலைதள சேனல்கள், பிரபலங்களின் சமூக வலைதள கணக்குகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது தடையை நீக்கியுள்ளது மத்திய அரசு. அதிகாரப்பூர்வமாக அரசு அறிவிப்பை வெளியிடவில்லை என்றாலும் பிரபலங்களின் பக்கங்களை இந்தியர்களால் பார்க்க முடிகின்றது. யூடியூப் சேனல்களான ஹம் டிவி, AROI டிஜிட்டல், ஹர்பால் ஜியோ போன்ற சேனல்கள் தற்போது கிடைக்கின்றன. ஈரான் அணுசக்தி திட்டங்களை மேம்படுத்தி வருவதாக அமெரிக்கா தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியத்தை செறிவூட்டும் பணியை அதிவேகமாக மேற்கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது. ஈரானும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. இந்த நிலையில்தான் தங்கள் நாட்டிற்கு ஈரானால் அச்சுறுத்தல் இருப்பதாக இஸ்ரேல் அறிவித்தது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானில் உள்ள அணு ஆயுத திட்டங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது. இதில் அணு ஆயுத திட்டங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 12 நாட்களுக்கு பின் போர் நிறுத்தம் ஏற்பட்டது. தற்போது ஈரான் அணு ஆயுத திட்டங்களை சீரமைப்பு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பான சர்வதேச அணுசக்தி அமைப்புடனான ஒத்துழைப்பு சஸ்பெண்ட் செய்து ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் உத்தரவிட்டுள்ளார். ஈரான் பாராளுமன்றத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் அதிபர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அமெரிக்காவில் கல்வி கற்கும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு அந்நாட்டு அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது. சமீபத்தில் சில வெளிநாட்டு மாணவர்களின் விசா ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு புதிய கட்டுப்பாட்டை விதிக்க அமெரிக்க அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி வெளிநாட்டு மாணவர்களின் விசாவை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் தகுதி வாய்ந்ததாக மாற்றும் விதியை உள்நாட்டு பாதுகாப்புத்துறை முன்மொழிந்துள்ளது. சர்வதேச மாணவர்களை நிலையாக தங்கும் காலங்களுக்கு உட்படுத்தும் வகையில் இந்த விதி அமைந்துள்ளது. தற்போது சர்வதேச மாணவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட திட்டங்களில் தங்கள் முழுநேர மாணவர் அந்தஸ்தை கடைபிடித்தால் அவர்கள் கல்வி கற்று முடியும் வரை அமெரிக்காவில் தங்கலாம். இதை முன்னரே தீர்மானிக்கப்பட்டு தங்கும் காலத்திற்கு மாற்ற ட்ரம்ப் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இதனால் விசாவில் ஒரு நிலையான காலாவதி தேதியுடன் சர்வதேச மாணவர்கள் அடிக்கடி விசா நீடிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டியதாயிருக்கும். இது கூடுதல் தேவையற்ற தாமதங்கள், நிதி சுமை மற்றும் மாணவர்களுக்கு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும் என்று நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வரலாற்றில் இன்று 1872 1823 ஆரம்பிக்கப்பட்ட பட்டிக்கோட்டா குறுமடம் யாழ்ப்பாண கல்லூரி என்ற பெயரில் வட்டுக்கோட்டையில் ஆரம்பிக்கப்பட்டது. 1969 விண்வெளி போட்டி. சோவியத் ஒன்றியத்தின் N1 என்ற விண்கலம் ஏவுதளத்திலேயே வெடித்து சிதறியது. 1970 பிரித்தானிய விமானம் ஸ்பானியாவில் மலையொன்றுடன் மோதியதில் 113 பேர் கொல்லப்பட்டனர். 2013 எகிப்தில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியை அடுத்து ஜனாதிபதி முகமது முர்சி இராணுவத்தினரால் பதவியில் இருந்து அகற்றப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.